ஔவையார் பாகம் 3 அத்தியாயம் 121. கொடி ஆழமாக நடப்பட்டது. காற்றில் படபடத்து அசைந்தது. மாவிலைகள் கட்டிய கொடி கம்பத்தில் கொடி பறப்பதை பார்த்து சிறு முரசுகள் அதிர்ந்தன. எக்காலம் முழங்கியது. சோழம் 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 என்று சிற்பிகளும் மறவர்களும் உரத்து கத்தினார்கள். திருமகள் போல பெருநில செல்வியும் தமக்கே உரிமை பூண்டமை மணக்கொள காந்தலூர் சாலை களமறுத்தருளி என்று சக்கரவர்த்தியின் கட்டியத்தை ஒருவன் உரக்க கூற, உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வாழ்க வாழ்க என்று கூட்டம் ஒரு சேர வேகமாக முழங்கிற்று. நார்த்தாமலை உச்சியில் நடப்பட்ட அந்த கொடியை சதாசிவச்சாரி கண் குளிர பார்த்தார். வாழ்க்கையின் வளத்தை பற்றி எந்த கவலையும் இல்லை என்று அவருக்கு தோன்றியது. அவருடைய வாழ்க்கை மட்டுமல்ல, அவருடைய மகன்களின் வாழ்க்கை, அவருடைய பேர பிள்ளைகளின் வாழ்க்கை, இனி எதுவுமே கவலைப்படத்தக்க விஷயமில்லை. சிற்பிகளின் வாழ்க்கை மட்டுமல்லாது மறவர்கள் வாழ்க்கையும், வணிகர்கள், அந்தணர்கள், ஆடல் பாடல் செய்கின்ற தேவரடியார்கள் வாழ்க்கையும், மற்ற தொழிலாளர்களின் வாழ்க்கையும், ஏன் இந்த அடிமை வீரர்களின் வாழ்க்கையும் கூட இனி சிறப்பானதாக மாறும். கரும் பச்சையாய் அடர்த்தியாய் வளரும் நாரத்தை செடிகள் நிறைந்த இந்த நார்த்தாமலை பகுதி பாறைகள் பிளக்கப்பட்டு தூண் தூணாக தஞ்சை நோக்கி பயணப்படும். இன்று மங்களமான நாள், வளர்பிறை திருதியை மிக உன்னதமான நாள். இன்று எந்த வேலை ஆரம்பித்தாலும் மிக அற்புதமாக வளரும், நல்ல பலன் தரும், பேரும் புகழும் நிலைத்து நிற்கும். இன்றைக்கு சுக்கிர ஹோரையில் முதல் நீண்ட ஆணியை பாறைக்குள் அடிக்க சொல்லியிருக்கிறார்கள். சுக்கிரஹோரைக்கு இன்னும் 2.25 நாழிகை இருக்கிறது. வேலை துவங்கும் முன்பு இது எங்களுடைய பூமி என்று சொல்லும் வண்ணம் புலிக்கொடியை ஏற்றியாகி விட்டது. சோழ தேசத்தின் கொடி பட்டொளி வீசி பறக்கிறது. இனி பூமி பூஜைதான். ஹே பூமாதேவி, உன்னுடைய சொத்தில் மிகச் சிறிய ஒரு பகுதியை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம், பொறுத்து கொள்ளம்மா என்று வேண்டுகிற பூஜை. பிறகு மலை பூஜை. மலையிலுள்ள தேவ கணங்களும் பூத கணங்களும் பைசாசங்களும் வேறு நல்ல விஷயங்களும், மலைக்குள் குடியிருக்கின்ற வவ்வாலும் ஆந்தையும் பாம்பும் சிறு பிராணிகளும் இந்த இடத்தை விட்டு அகன்று எங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாதவாறு நகர்ந்து வேறு இடத்திற்கு குடிபோய் தாங்களும் வாழ்ந்து எங்களையும் வாழ்விக்க வேண்டும் என்கின்ற மலை பூஜை. பிறகு 4 திக்கிலும் 4 ஆட்டுக்கடாக்களை நிற்க வைத்து வெட்டுதல். திசைகளை கும்பிடுதல். எந்த திசையிலிருந்தும் எந்த தீங்கும் நேராத வண்ணம் காக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டுதல். பிறகு உளியும் சுத்தியும் அரணிக்கட்டைகளையும் வைத்து ஆயுத பூஜை. பிறகு சிற்பிகளுக்கு சன்மானம், பார வண்டிகளுக்கு சன்மானம். பிறகு கல் தூக்குகின்ற அடிமை வீரர்களுக்கு சன்மானம். அதன் பிறகு நீண்ட இரும்பு ஆணியை 3 பேர் பிடித்து கொள்ள பாறை பிளப்பில் ஆணியை அடித்து உள்ளே இறக்கி பாறை விரிசலை பெரிதுபடுத்தி அந்த பாறையில் ஆணி கொக்கி மாட்டி யானையை விட்டு இழுத்து புரட்டி போட வேண்டும். புரட்டி போட்ட பாறை பாலங்கள் 16 சக்கரங்கள் பொருந்திய பார வண்டிகளில் ஏற்றப்பட்டு தஞ்சை நோக்கி பயணமாகும். அப்படி பார வண்டியில் ஏற்றுவதற்கு முன்பு இளஞ்சிற்பிகள் பாறையை சமன் செய்து விடுவார்கள். கட்டை பலகையாகவோ அடிக்கட்டையாகவோ உத்திரமாகவோ தூணின் ஆரம்ப நிலையாகவோ செதுக்கி தேவையற்ற கற்களை விலக்கி பாறைகளை வண்டியில் ஏற்றி விடுவார்கள். தஞ்சைக்கு போன பிறகு அது மேலும் சமன் செய்யப்படும். தூணாக இருந்தால் சிற்ப வேலைகள் நடக்கும். உத்திரக்கட்டையாக இருந்தால் அளவு பார்த்து கட்டைகள் பிளந்து சரியானபடி மாட்டுவார்கள். வெறும் அடிக்கல் அல்லது படிக்கல்லாக இருந்தால் அளவு பார்த்து கொண்டு 2 புறமும் நறுக்குவார்கள். முனைகள் கூர் இல்லாதபடி மழுங்க வைப்பார்கள். அஸ்திவார கல்லாக இருந்தால் அதிகம் சமன் செய்யாமல் அதற்கான குறியை எழுதி அனுப்பிவிடுவார்கள். கல்லை புரட்டி போடவும் இழுக்கவும் ஏற்றி அனுப்பவும் ஒரு யானை முன்னே இழுக்க இன்னொரு யானை பின்னே தள்ள பாறைகளை சமன் செய்து கொண்டு சக்கரங்களில் கை கொடுத்து தள்ளி கொண்டு போவதற்கு 100 கணக்கில் அடிமை வீரர்கள் இருக்கிறார்கள். கல்லில் ஆணி இறக்க 100 பேரும், அதை தரைக்கு கொண்டு வர 100 பேரும், தரைக்கு கொண்டு வந்ததை வண்டியில் ஏற்ற 100 பேருமாக அடிமை வீரர்கள் இருக்கிறார்கள். இதை தவிர 150 இளம் சிற்பிகள் சமன் செய்யும் வேலைக்கு தயாராக இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் பெரிய அளவில் கூட்டாஞ்சோறு செய்ய சமையல்காரர்கள் இருக்கிறார்கள். கூழ் கரைக்கவும், மோர் கரைக்கவும், பருப்பு அரைக்கவும், துவையல் அரைக்கவும், கீரை மசிக்கவும் பல பெண்கள் இருக்கிறார்கள். நார்த்தாமலையில் மிக அழகான ஒரு மாரியம்மன் கோவில் இருக்கிறது. அங்கு பூஜை செய்ய 2 அந்தணர்கள் இருக்கிறார்கள். கோவிலை சார்ந்த தேவரடியார்கள் 10 பேர் இருக்கிறார்கள். வந்தவர்கள் எல்லோரும் தங்குவதற்கு ஓலை குடிசைகள் அழுத்தமாக போடப்பட்டுவிட்டன. ஓலை குடிசைகளின் உள்ளேயும் வெளியேயும் விளக்கேற்ற சிறுவர்கள் இருக்கிறார்கள். அரசரோ சேனாதிபதிகளோ வந்தால்
தங்குவதற்கு மிக உயரமான அளவில் கூரை பந்தலிட்டு அதற்கு மேல் புகை போக வழி ஏற்படுத்தி எப்படி மழை அடித்தாலும் உள்ளுக்குள் ஒரு சொட்டு நீர் வராதவாறு பலத்த மண் சுவர்கள் ஏற்படுத்தி உள்ளுக்குள் கல் நட்டு மரப்பலகைகள் வைத்து நீண்ட ஆசனங்கள் தயார் செய்யப்பட்டு விட்டன. அரசர் வந்தால் அமருவதற்கு ஒரு தனி மர ஆசனமும் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் மீது அரசர் எழுதி கொடுத்த அந்த ஓலை இருக்கிறது. நார்த்தாமலை கிராம தலைவர் அந்த ஓலையை வாங்கி கண்ணில் ஒற்றிக்கொண்டு தனக்கு படிக்க தெரியாது என்று ஒரு புலவரிடம் கொடுக்க அந்த புலவர் உரத்து படித்து சொன்னார். நார்த்தாமலையும் அதை சுற்றியுள்ள கிராமங்களும் இனி சோழ முதன்மை சிற்பி சதாசிவ ஆச்சாரியாரின் கட்டுப்பாட்டுக்குள் வரும். அங்கு இனிமேல் அவர் வைத்ததுதான் சட்டம். அவர் தீர்ப்பே முடிவானது. மீறுபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று எழுதி முத்திரையிட்டு இவை என் எழுத்து என்று உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கையெழுத்து இட்டிருந்தார். புலவர் படித்து முடித்ததும் ஓலையை வாங்கி கண்ணில் ஒற்றி மறுபடியும் குழலில் சொருகி அந்த குழலை ஒரு தாம்பாளத்தில் வைத்து கொண்டு அதன் மீது பட்டு துணி போர்த்தி அந்த பட்டு துணி போர்த்திய தாம்பாளத்தை அந்த கிராம தலைவர் தலையில் வைத்து கொண்டு சிறு முரசும் எக்காலமும் முழங்க நார்த்தாமலை முழுவதும் சுற்றி வந்து நார்த்தாமலை அருகில் இருக்கும் கிராமங்களுக்கும் போய் அரசரால் அனுப்பப்பட்ட ஓலை இது, இதில் இன்னது எழுதியிருக்கிறது என்று ஆங்காங்கே நின்று உரக்க சொல்லி ஜனங்கள் சரி என்று தலையசைத்தார்கள். அரசருடைய ஓலையை தொட்டு கும்பிட்டார்கள். கிராம தலைவரை விழுந்து வணங்கினார்கள். சதாசிவ ஆச்சாரியரை விலகி நின்று கைகூப்பி பார்த்தார்கள். ஏதும் வேண்டுமா என்று கைகட்டி பணிவாக விசாரித்தார்கள். சதாசிவ ஆச்சாரிக்கு குளிர்ந்த மோரும் கிச்சிலி ஊறுகாயும் கொடுத்தார்கள். பதிலுக்கு சதாசிவ ஆச்சாரி கொடுத்த சோழ தேசத்து தங்க நாணயங்களை வாங்கி கண்ணில் ஒற்றி கொண்டார்கள். கிராமத்து சபையில் வரவு என்று கணக்கு வைத்து கொண்டார்கள். ஊருக்கு வந்தவர்கள் அனைவருக்கும் தினமும் சமையலுக்கு இறைச்சியும் மீனும் காய்கறிகளும் அனுப்புவதாக வாக்களித்தார்கள். ஆனால் நார்த்தாமலை சுற்றியுள்ள கிராமங்கள் அத்துணை வளமையானவை அல்ல. வானம் பார்த்த பூமி. அதே நேரம் ஊருணிகளும் வயல்வெளிகளும் உண்டு. எனினும் 3 போகம் விவசாயமெல்லாம் இல்லை. ஒரு போகம் என்பதே சில சமயம் போக்கு காட்டி விடுகிறது. அதனால் நார்த்தாமலை சுற்றியுள்ள கிராமங்களில் தங்களுக்காக ஒரு போகம் நெல் விதைத்து கொண்டாலும் வியாபாரத்திற்காக நிறைய காய்கறிகள் பழ மரங்கள் பூச்செடிகள் நட்டு அவைகளை வல்லத்துக்கோ தஞ்சைக்கோ அனுப்பிவிடுவார்கள். வல்லத்து கோட்டையில் நார்த்தாமலை காய்கறிகள் மிகவும் பிரசித்தம். வல்லத்து கோட்டையை சுற்றியுள்ள போர் வீரர்களின் குடியிருப்புகளில் நார்த்தாமலையின் ஆட்டிறைச்சியும் மீனும் நன்கு விற்பனையாகும். கோவில் குளங்களை குத்தகைக்கு எடுத்து சுற்றி வலை கட்டி சிறு இறைச்சி துண்டங்களும் எலும்பு மஜ்ஜைகளும் தூவி மீன் வளர்ப்பார்கள். மீன்கள் கொழுத்து வளர்ந்த போது சிறு வலைகளில் அதை அள்ளி தூக்கி விற்பனைக்கு கொண்டு வந்து விடுவார்கள். குளத்து மீனை நெடுக அறிந்து முள் அகற்றி உள்ளுக்குள் கார கலவையும் பருப்பு துவையலும் ஊற்றி புளிச்சாறு ஊற்றி சட்டியில் குறைவாக எண்ணெய் விட்டு மீனை புரட்டி புரட்டி பக்குவமாக்கி சிறு பெண்கள் விற்பனைக்கு கொண்டு வருவார்கள். ஒரு பானை கஞ்சியும் 3 துண்டு மீனும் சாப்பிடுபவரை சொக்க வைத்துவிடும். வீரர்கள் வரப்போகிறார்கள் என்று முன்னமே கிராம மக்களுக்கு தெரிந்துவிட்டதால் பல நிலங்களை கீறி பண்படுத்தி கத்திரி வெண்டை அவரை துவரை என்று தாவரங்கள் வளர்த்து வேலிகள் நட்டு எப்போது எப்போது என்று காத்திருந்தார்கள். ஆள் நடமாட்டமே இல்லாத நார்த்தாமலையின் கிராம பகுதிகள் இப்பொழுது தினந்தோறும் திருவிழாவாக ஆட்டமும் பாட்டமும் கூச்சலும் குதூகலமுமாக இருக்கின்றன. முதன்மை சிற்பி சதாசிவச்சாரி மற்ற பூஜைகளை நடத்துமாறு தன்னுடைய சிற்பிகளுக்கு சொல்ல அவர்களும் வெவ்வேறு திசையில் நகர்ந்தார்கள். ஆயுத பூஜை செய்ய ஒருவரும் மலைக்கு பூஜை செய்ய ஒருவரும் ஆட்டுக்கிடா வெட்ட இருவரும் சன்மானத்திற்கான காசுகளை மேல் துண்டுகளை பிரிப்பதற்காக இன்னொரு சிற்பியும் நகர்ந்தார்கள். சதாசிவாச்சாரி மலையின் உச்சியிலிருந்து மெல்ல கீழிறங்கி முகப்பு பந்தல் நோக்கி நடந்தார். சமந்தரைக்கு வந்ததும் அவரை கணக்கர் எதிர்கொண்டார். அவர் தோளில் ஒரு சிறிய மூட்டை இருந்தது. மூட்டையிலிருந்து ஓலைச்சுவடிகள் துருத்தி கொண்டிருந்தன. செலவு கணக்கு, அடிமை கணக்கு, கிராம கணக்கு என்று தனித்தனியாக ஓலைக்கட்டுகளை வைத்திருந்தார். செலவு கணக்கு எழுதுகின்ற அந்த கணக்கர் தினம்தோறும் சதாசிவாச்சாரியோடு கால் நாழிகை பேசுவார். அவரும் முகம் மலர கை கூப்பினார். ஐயா, விடிந்ததிலிருந்து இப்போது வரை 250 போர்க்களஞ்சிகள் செலவாகியிருக்கின்றன. இன்று செலவு அதிகம் இருக்குமென்று நான் எதிர்பார்த்திருந்தாலும் கூடுதலாக 35 பொற்களஞ்சிகள் கொடுத்திருக்கிறேன். இன்று கை நீட்டினால் காசு கிடைக்கும் என்று தெரிந்து எல்லா கிராம சபையினரும் வந்திருக்கிறார்கள். கை நீட்டி காசு பெற்று போயிருக்கிறார்கள். ஆளுக்கு ஒரு பொற்காசு வீதம் கொடுத்தாலும் அவர்கள் திருப்தி அடையவில்லை.
இன்னும் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அரிசியும் உப்பும் கொண்டு வந்து தர முடியுமா என்று கேட்கிறார்கள். இப்பொழுது வருகின்ற அரிசியிலிருந்து ஒரு பகுதி அவர்களுக்கும் வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். அரிசி செலவு மட்டுமல்லாமல் தானியமும் அவர்களுக்காக நாம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். தானிய கணக்கும் காசு கணக்கும் என்னிடம் இருக்கின்றன. ஆனால் என்னையே எத்தனை பாரவண்டி கல் போயிருக்கிறது என்று குறிப்பெடுக்க சொல்லியிருக்கிறார்கள். இது முடியாத காரியம். அதற்கென்று தனி கணக்கர் இருப்பதுதான் நல்லது. உங்களில் எவரேனும் ஒரு சிற்பி இந்த கணக்கு பொறுப்பை வைத்து கொள்வது எனக்கு மிகப்பெரிய நிம்மதியை அளிக்கும். இல்லையெனில் இன்னொரு மூட்டை இந்த கையில் நான் சுமக்க வேண்டியிருக்கும். எவ்வளவுதான் சுமப்பது, நீங்களே சொல்லுங்கள் என்று பரிதாபமாக பேச சதாசிவாச்சாரி சிரித்தார். உங்களிடம் அந்த கணக்கை நான் நிச்சயம் தரமாட்டேன். என் மனதிற்குள் ஒரு கணக்கு இருக்கும் என்றாலும் இதை மிக சீராக வைத்துக்கொள்ள எங்கள் பக்கத்து இளைஞர்கள் சிலரை நான் பழக்கி இருக்கிறேன். அதில் 2 பேர் பாரவண்டி கணக்குகளை வைத்துக் கொள்வார்கள். எத்தனை பார வண்டிகள் போயிருக்கின்றன என்று கணக்கு சொல்வார்கள். கல்லில் எண் குறிப்பார்கள். அது மட்டுமல்லாது திருவள்ளம் ஊர் எல்லையில் வந்த கற்களை மறுபடியும் கணக்கெடுத்து தஞ்சைக்கு அனுப்பும் முன்பு சரிபார்க்க இன்னும் இளைஞர் பட்டாளத்தையும் ஏற்பாடு செய்திருக்கிறேன். அந்த கூட்டத்தில் 3 பெண்களும் இருக்கிறார்கள். தஞ்சையில் இதே கணக்கை நேர் செய்து கல் வாங்குவதற்கு உண்டான ஆட்களும் உண்டு. எனவே கல் கணக்கும் கருவிகள் கணக்கும் இங்குள்ள ஆட்கள் கணக்கும் உங்களுக்கு வேண்டாம். எவ்வளவு தானியம் பொற்கழிஞ்சு செலவு என்பதை மட்டும் எனக்காக அல்ல, அரசருக்காக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கேட்கிற நேரமெல்லாம் நீங்கள் காசு கொடுக்க வேண்டும் என்பதுதான் என் கவலையே தவிர உங்கள் கணக்கு என்ன என்பது பற்றி எனக்கு கவலை இல்லை. அதை உரியவர் தணிக்கை செய்வார். அவருக்கு நீங்கள் பதில் சொல்லிக் கொள்ளுங்கள். இப்பொழுது கையிருப்பு எவ்வளவு உள்ளது? கையிருப்பு அதிகம் இருக்கிறது, கவலைப்படாதீர்கள். பணத்தை எங்கு வைத்திருக்கிறீர்கள்? நம்முடைய முகப்பு பந்தலில்தான். இல்லை, முகப்பு பந்தல் பாதுகாப்பான இடமல்ல. எங்கு காசு இருக்கிறதோ அது அரசு கருவூலமாக செயல்பட வேண்டிய இடம். சுற்றி சுவர் எழுப்பி ஓடு போட்டு வைத்திருக்க வேண்டும். இந்த கிராமத்தில் ஏதேனும் ஒரு ஓட்டு வீட்டை நீங்கள் தேர்ந்தெடுத்து குடியமர்த்தி கொள்ளுங்கள். அந்த வீட்டிற்கு வாடகை கொடுத்து விடலாம். இல்லையெனில் வீட்டையே கூட வாங்கி விடலாம். ஒரு முழு வீட்டை விலைக்கு வாங்கிவிட்டால் முன்பக்கத்து அறை உங்களுக்கும் கூடம் மற்றும் அறைகளை வந்து போகும் சேனாதிபதிகள் தங்குவதற்கும் உபயோகப்படுத்தி கொள்ளலாம். ஒரு வீட்டை விலை பேசுங்களேன் என்று சதாசிவாச்சாரி சொல்ல கணக்கர் சரி என்று தலையசைத்தார். கையிருப்பு எவ்வளவு என்று சொல்லவே இல்லையே, மீண்டும் சதாசிவாச்சாரி கேட்டார். அதை பற்றி கவலைப்படாதீர்கள் ஐயா. ஏன், என்னிடம் சொல்லுவதற்கு பயமாக இருக்கிறதா? அது உங்களுக்கு முக்கியமில்லை சதாசிவாச்சாரியரே. அது என் கவலை. நீங்கள் கேட்டபோதெல்லாம் காசு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எனக்கு வீடு ஒழித்து முன்பக்கத்து அறையை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் 4 மறவர்களையும் துணையாக வைக்க வேண்டிய அவசியம் உண்டு. இப்பொழுதே 2 மறவரை நான் என் பக்கம் தனி கூலி பேசி சேர்த்திருக்கிறேன். இன்னும் 2 மறவர்களை உங்கள் பக்கமிருந்து எடுத்துக்கொள்ளப் போகிறேன். ஆஹா, அதற்கென்ன, தாராளமாக செய்து கொள்ளுங்களேன். வேலை எப்பொழுது துவங்கும்? இதோ இன்னும் 1½ நாழிகையில் துவங்கிவிடும். ரத்தம் தெளித்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்டுக்கிடாக்களை அறுத்து விட்டார்கள் என்று நினைக்கிறேன். இப்பொழுது படையல் போடுவார்கள். ஹா, குலவி சத்தமும் கேட்கிறதே. படையலும் முடிந்துவிட்டது. ஒரு நடை மாரியம்மன் கோவிலுக்கு போய் சிற்பிகள் சம்பாவனை எப்படி நடக்கிறது என்று பார்க்கலாம். கணக்கர் என்று அழைக்கப்படும் அந்த அதிகாரி வயதானவராக, ஆனால் உறுதியான நடை உள்ளவராக இருந்தார். அதிகம் பேசாமல் கூர்மையான பார்வையோடும் வேகமான நடையோடும் தன் தோள்பட்டியை விட்டு அந்த மூட்டையை சற்று கூட இறக்கி வைக்காமல் எல்லாவற்றையும் சந்தேகத்தோடு பார்க்கின்ற பார்வையோடு இருந்தார். அதிகம் சிரிக்கக்கூடாது என்ற உறுதியும் அவரிடம் இருந்தது. சிரித்தால் காசு கேட்பார்கள் என்று அவருக்கு தெரிந்திருந்தது. எவரோ கை நீட்ட வாரி வழங்குவதற்கு இதென்ன அவரின் சொந்த காசா? அரசரின் காசு, அரசாங்க காசு. அவரிடம் இன்றைய செலவு போக 1550 பொற்காசுகள் இருக்கின்றன. ஆனால் அவருக்கு வருடத்திற்கு 12 பொற்காசுகள் தான் சம்பளம். ஆனால் எங்கு தங்கினாலும் வீடு இலவசம், வண்டி சத்தம், குதிரை சத்தம் போன்றவைகளை அவர் கணக்கு எழுதி கொள்ளலாம். எங்கேயும் நுழைவு வரி கணக்கருக்கு கிடையாது. முதலாவதாக கூப்பிட்டு மரியாதை செய்ய மாட்டார்களே தவிர முக்கியமாக கூப்பிட்டு மரியாதை செய்வார்கள். 1650 பொற்காசுகளும் ஒரு மரப்பெட்டியில் போடப்பட்டு பூட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு காவலாக 2 தஞ்சை மறவர்களை வைத்திருக்கிறார்கள். அந்த தஞ்சை மறவர்கள் கைக்கோள படையினர், இடங்கை வீரர்கள், மிகவும் உண்மையானவர்கள், அப்பாவிகள். 100 காசுகளை தரையில் கொட்டி எண்ணிச்சொல் என்றால் அவர்களால் எண்ணவும் முடியாது, அது தெரியவும் தெரியாது.
ஆனால் பொற்காசுகளை 50ஆக 10ஆக பட்டு துணியால் வைத்து அப்படியே சுற்றி பட்டு கயிறால் இறுக்கி முடிச்சு போட்டு வைத்திருந்தார். காசு வேண்டுமெனில் துணியை கிழித்தால் ஒழிய முடிச்சை அறுத்தால் ஒழிய எடுக்க முடியாது. இம்மாதிரி காசு வைத்து கணக்கு எழுதுபவர்களுக்கு கரணத்தார் என்ற பெயரும் உண்டு. எந்த வகையான கரணம் என்று தெரிந்து கொள்வதற்காக செய்யும் தொழிலையொட்டி இன்ன வகையான கரணத்தார் என்றும் பேசப்படுவது உண்டு. நிலங்களை அளந்து கணக்கு வைத்து கொள்பவர்கள் தரை கண்காணி கரணத்தார். கல் தச்சு வகையை சேர்ந்தவர் என்பதால் கல் தச்சு கரணத்தார் என்று இவருக்கு பெயர். படை வீரர்களுக்கு கூலி கொடுக்க படை வீர கரணத்தார் என்றும் ஆணை கரணத்தார் குதிரை கரணத்தார் என்றும் பல பேர் இருந்தார்கள். அரண்மனையில் உள்ளவர்களுக்கு பொது கணக்கு கரணத்தார் என்று பெயர். இதை தவிர கோயில் கரணத்தார் கிராம கரணத்தார் என்று பலர் இருந்தார்கள். இது பரம்பரை வேலை. என் தகப்பனார் கிராம கரணத்தாராகவும் பொது கணக்கு கரணத்தாராகவும் இருந்தார். என்னுடைய சிற்றப்பனும் பெரியப்பனும் இந்த மாதிரி கணக்கு புத்தகம் எழுதி வைக்கின்ற வேலை பார்த்தார்கள். அதாவது கரணத்தாருக்கு கீழே வேலை பார்த்தார்கள். வேறு சில இடங்களில் கரணத்தார் இல்லாமல் மத்தியஸ்தர்கள் இருந்தார்கள். அந்த மத்தியஸ்தர்களுக்கும் கணக்கு புத்தகம் எழுதுபவர் தேவைப்பட்டது. மத்தியஸ்தர்கள் நடுநிலையாளர்களாக இருந்து இந்த செலவு அவசியம்தானா இல்லையா என்பதை சீர்தூக்கி பார்த்து அரசாங்க பணத்தை செலவழிப்பவர்களாக இருந்தார்கள். ஆள் நிர்ணயம் கூலி நிர்ணயம் போன்றவற்றை அவர்கள் செய்து வந்தார்கள். இங்கே இவரது தலைக்கு மேல் கரணத்தாராக எவரும் இல்லை. ஆனால் சதாசிவாச்சாரி முதன்மை சிற்பியாக இருந்து இங்கிருந்து பாறைகளை அனுப்புகின்ற வேலையை ஒப்புக்கொண்டிருந்தார். இந்த வேலை முடியும் வரை நார்த்தாமலை கிராம பகுதிகளில் அவர் வைத்ததுதான் சட்டம். ஒரு சிற்றரசர் போல அவருக்கு மரியாதை தரப்படும், செல்வாக்கு இருக்கும். சதாசிவாச்சாரி நல்லவர்தான், செய்தொழிலில் வல்லவர்தான். ஆனால் சற்று கர்வி. சிற்பிகளில் சதாசிவர் கோட்டை கட்டுகிறவர், அகழி அமைக்கிறவர். அவரை கோயில் கட்டும் இடத்திற்கு வைக்காமல் நார்த்தாமலைக்கு பாறைகள் பிளக்க அனுப்பிவிட்டார்கள் என்ற வருத்தம் அவருக்கு உண்டு. அந்த வருத்தத்தை மறைக்க ராஜராஜ பெருந்தச்சர் அவருக்கு கூடுதலான அதிகாரங்களை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். ஒரு ஊரணிக்கு அருகே நல்ல நிலம் தேர்ந்தெடுத்து அவரை புதியதாக வீடு கட்டிக்க சொல்லி அவர் வீட்டு பெண்களையும் நார்த்தாமலைக்கே அழைத்து கொள்ளலாம் என்றும் அனுமதி அளித்திருக்கிறார். அது மட்டுமல்லாது தங்கு தடையின்றி காசு வழங்க வேண்டும் என்றும் கணக்கரிடம் உத்தரவிட்டிருக்கிறார். காசும் கணக்கு வழக்கும் கணக்கு புத்தகமும் கல்தச்சு கரணத்தாரிடம் இருப்பினும் அதை அனுபவிக்கின்ற ஏகபோக பாக்கியத்தை சதாசிவாச்சாரி அனுபவிக்கிறார். 2ஆம் வகை சிற்பிகளும் 3ஆம் வகை சிற்பிகளும் மறவர்களும் சதாசிவாச்சாரியை மிக பணிவாக வணக்கத்தோடு பார்ப்பதும் பேசுவதும் வழக்கமாக கொண்டிருந்தார்கள். ஆனால் சதாசிவாச்சாரி கெட்டிக்காரர். தன்னுடைய கர்வத்தை உதவியாளர்களிடமோ மறவர்களிடமோ அடிமை வீரர்களிடமோ காட்டவில்லை. உள்ளுக்குள்ளேயே அடக்கி வைத்து கொண்டிருக்கிறார். இன்னொரு விதமான முதன்மை சிற்பி கருவறை வேலை செய்பவர் ஆலோசனைகள் என்று சொல்ல முன் வந்தபோது அவரை கடித்து குதறி அனுப்பிவிட்டார். உனக்கு வரும் கற்களை கொண்டு வேலையை செய். எந்த கற்களை எங்கு வெட்டுவது, எப்படி வெட்டுவது, எதை முதலில் வெட்டுவது, எது பிற்பாடு என்றெல்லாம் நாங்கள் எதுவும் முடிவு செய்வதில்லை. எது எளிதாக இயலுமோ அப்படி வேலை துவங்க எண்ணி இருக்கிறேன். இந்த வீரர்களோடும் அடிமைகளோடும் என்னுடைய உதவியாளர்களோடும் எனக்கு இன்னும் நல்ல பழக்கம் ஏற்படவில்லை. இவர்களுக்கும் இந்த இடத்தினுடைய தன்மை புரியவில்லை. சிறிது நேரத்தில் வந்து கத்திரிக்காய் அவரைக்காய் போல எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டால் வாரி கொடுக்க நான் இங்கு வகை வகையாகவா வைத்திருக்கிறேன்? என்ன கேட்பது என்று தெரிய வேண்டாம், எப்பொழுது கேட்பது என்று புரிய வேண்டாம் என்று சீர அந்த கருவறை சிற்பி வாயடைத்து மௌனமாக திரும்பிவிட்டார். சதாசிவாச்சாரியின் உதவியாளர்கள் நம்முட்டு சிரிப்போடு அவர் வேதனையை ரசித்து கொண்டிருந்தார்கள். காவலுக்கு வந்த மறவர்கள் இவர்களின் சண்டையை வியப்போடு பார்த்து கொண்டிருந்தார்கள். அடிமை வீரர்களுக்கும் இவர் கோபம் பற்றி ஒன்றும் புரியவில்லை. ஆனால் கணக்கரான கல் தச்சு கரணத்தாரான இவருக்கு மட்டும் இது கர்வத்தின் உச்சகட்ட வெளிப்பாடு என்பது புரிந்திருந்தது. அது இன்னும் கிளை விட்டு வளரும் என்று தெரிந்திருந்தது. வேறு யாரும் கிடைக்காவிட்டால் இந்த கர்வம் தன்னை பிடித்து குதறி கிழித்துவிடும் என்றும் அவர் அறிந்திருந்தார். இதை சமாளிக்க வேண்டிய துர்பாகியம் தனக்கு வந்துவிட்டதே என்ற கவலையும் அவருக்கு சேர்ந்து கொண்டது. கோவில் கணக்கராக இல்லாமல் பொது கணக்கராக இல்லாமல் இப்படி கல் தச்சு கரணமாக வந்து உட்கார்ந்திருக்கிறோமே என்கிற வேதனையும் இருந்தது. எனக்கு வீடு இல்லையா? என் வீட்டில் பெண்டுகள் இல்லையா? என் பேர குழந்தைகளோடு நான் விளையாடி கழிக்க வேண்டாமா? இதற்கு யாரிடம் அனுமதி கேட்பது? சதாசிவாச்சாரியிடம் கேள் என்று சொல்வார்கள். எப்பொழுது என்ன சலுகை கேட்கப் போகிறேன் என்று இந்த சிற்பி காத்திருக்கிறான்.
கேட்டால் எகத்தாளம் செய்வான். எனவே எதுவும் கேட்காமல் அமைதியாக இருப்பதே நல்லது என்று எண்ணிக்கொண்டார். ஆனால் யோசிக்க யோசிக்க குமைச்சல் அதிகமாகியது. இது சிற்பிகளின் காலம். கருமார்கள் ஏற்கனவே ராஜராஜ தேவரிடம் அழுது புலம்பி முறையிட்டு சில சலுகைகளை வாங்கிவிட்டதாக சொல்கிறார்கள். செப்பு பட்டயத்தில் அந்த சலுகை அடித்து கொடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் சலுகை வழங்கப்படும் என்று சொன்னதோடே ராஜராஜர் மௌனமாக இருந்துவிட்டார். மேற்கொண்டு அது பற்றி பேசவில்லை. அவர்கள் கேட்ட பலவித சலுகைகளில் 3 மட்டுமே கொடுத்திருப்பதாக அந்தணர்கள் சொல்கிறார்கள். மற்றதை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றும் கூறுகிறார்கள். முன்னும் பின்னும் வாசல் வைத்து வீடு கட்டி கொள்ளவும், வீட்டிற்கு சுண்ணம் அடித்து கொள்ளவும், வாசலில் திண்ணை கட்டி கொள்ளவும் சலுகை வழங்கியதாக சொல்கிறார்கள். அது தவிர அவர்கள் கேட்ட காலுக்கு செருப்பு அணிந்து கொள்கிற, மேலே சால்வை போர்த்தி கொள்கிற, நல்லது கெட்டதற்கு சங்கு ஊதிக்கொள்கிற, பல்லக்கில் ஏறி போகிற, பூணூல் அணிந்து கொள்கிற பல சலுகைகளை பற்றி வாயே திறக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. கருமார்களுக்கு இது வெற்றியா தோல்வியா தெரியவில்லை. வெறுமே வாயடைத்து விட்டார்கள். இனி கருமார்கள் வாய் மூடி வேலை செய்ய வேண்டியதுதான். தொடர்ந்து செய்தால்தான் மற்ற சலுகைகள் கிடைக்கும் என்பது போல ராஜராஜ தேவர் வைத்துவிட்டார். இது மிகப்பெரிய ராஜதந்திரம் என்று சொல்கிறார்கள். ஆனால் கருமார்கள் இதை வேறு விதமாக பார்க்கிறார்கள். இந்த சலுகைகளில் 3 கிடைத்துவிட்டது. மற்றதையும் போராடி வாங்குவோம். ஏனெனில் இளவரசர் ராஜேந்தர் எங்கள் பக்கம். மிக முக்கியமான வேலையில் ராஜராஜ தேவர் ஈடுபட்டிருப்பதால் அதற்கு எந்தவித தீங்கும் வராமல் நாங்கள் பார்த்து கொள்வோம். வேலையில் முழு மனதோடு ஈடுபடுவோம். ஈடுபட்டு விட்ட பிறகு ராஜேந்திரிடம் பேசி மொத்த சலுகைகளையும் வாங்கியே தீருவோம். இவ்வாறு சொல்லி அவர்களது கருப்பு மண்ணில் அரைந்து சபதம் செய்திருக்கிறார்கள். தாங்கள் அல்லவா கேட்டிருக்க வேண்டும் இந்த சலுகையை. தாங்கள் கேட்டிருந்தால் நிச்சயம் கிடைத்திருக்கும். கருமார்கள் அவசரப்பட்டு கேட்டுவிட்டார்களே என்று சிற்பிகளுக்குள்ளே பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ராஜராஜ பெருந்தச்சரோ இது தேவையற்ற வேலை, தேவையற்ற கோரிக்கை என்று கடிந்து கொண்டாராம். அந்த செய்தி கருமார்களுக்கு போய் கோபமடைந்ததாகவும் ஊர் பெரியவர்கள் கோபமுற்ற இளைஞர்களை அடக்கியதாகவும் செய்தி வந்தது. கோவில் கட்ட வேண்டும் என்று ஆரம்பித்து அதற்கு பிற்பாடு ஏற்பட்ட இந்த சமூக மாற்றங்கள் குறித்து தஞ்சை மட்டுமல்ல, சோழ தேசம் முழுவதுமே பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. பாண்டியர்கள் இது குறித்து மிக கேலியாக பேசினார்களாம். யாரோ சில பாண்டிய வீரர்கள் மெல்லிய தாம்பு கயிறை குறுக்கே போட்டுக்கொண்டு எங்கள் தேசத்தில் எங்களுக்கு பூணூல் அணிந்து கொள்ள அனுமதி கொடுத்து விட்டார்களே என்று சொன்னார்களாம். அதை பார்த்துவிட்டு கங்கர்களும் ராஷ்டிரகூடர்களும் வாய்விட்டு சிரித்தார்களாம். வெற்றி பெற்ற ஒரு தேசத்தை நோக்கி, வளமையான ஒரு நாட்டை நோக்கி எப்படியெல்லாம் கொக்கரிக்கிறார்கள், சின்ன சின்ன விஷயங்களையும் கவனித்து எப்படியெல்லாம் கேலி செய்கிறார்கள் என்று ஆதங்கமாக இருந்தது. கேலி பேசுபவர்களை சவுக்கால் அடித்து வாய் அடைத்து விடலாம். ஆனால் கேலி கேலிதானே. சதாசிவாச்சாரியின் பின்னாடி நடந்தபடியே அந்த கல் தச்சு கரணம் தோளில் மாட்டியிருந்த சுமையை மறு தோளுக்கு மாற்றிக்கொண்டு கோயிலுக்கு அருகே போய் சாமி கும்பிட்டு விட்டு வெண்ணையும் மோரும் பிரசாதமாக வாங்கி கொண்டு கல்லில் ஆணி அடித்து புரட்டுகின்ற இடம் நோக்கி போனார். 40 தப்படி மேலே ஏற வேண்டியிருந்தது. உள்ளே துருத்தி கொண்டிருந்த ஒரு பாறையின் சந்தில் நீண்ட ஆணியை வைத்து 2 வீரர்கள் குத்திட்டு அமர்ந்து பிடித்து கொள்ள மேலே ஒருவனும் கீழே ஒருவனுமாக மலையில் நின்றார்கள். மேலே நின்றவன் சரியாக கால் ஊன்ற முடியாமல் தவித்தான். அவன் கால் ஊன்றிக்கொள்ள சிறு பாறை கற்கள் போடப்பட்டன. பிறகு அதில் காலை ஊன்றிக்கொண்டான். தீபம் ஏற்றப்பட்டது. எல்லோரும் கை கூப்பினார்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி என்று உரக்க கூவினார்கள். நார்த்தாமலை மாரியாத்தா, எங்கள் மீது கருணை வையம்மா. கை கூப்பி கோவில் இருந்த திசை நோக்கி சதாசிவாச்சாரி வணங்கினார். துவங்குங்கள் என்று சொன்னார். சிற்பிகள் அழுத்தமாக ஆணியை பிடித்து கொள்ள முதலில் மெல்ல ஆணி அடித்து அது கல்லில் ஒரு கை இறங்கியதும் வேகமாக சுழற்றி சுழற்றி அடித்து தாக்கினார்கள். விரிசலில் ஆணி சுலபமாக இறங்கியது. அந்த விரிசலின் தடத்தை பிடித்து கொண்டே வேறு இடத்தில் நீண்ட ஆணிகளை பொருத்தி அடித்தார்கள். இன்னும் விரிசல் பெரிதாயிற்று. எங்கு விரிசல் விடவில்லையோ அங்கு சிறு உளியால் மடமடவென்று துளை போட்டார்கள். நடு மையத்தை தேர்ந்தெடுத்தார்கள். அங்கு கடப்பாறை போன்ற பெரிய ஆணியை வைத்து அழுத்தி அடித்தார்கள். இன்னும் பலமாக தாக்குங்கள், பாறை பிளந்துவிடும் என்று சதாசிவாச்சாரி சொல்ல ஆணி மேல் இன்னும் பலமாக தாக்க பட்டென்று பாறை விடுபட்டது. பாறை விடுபட்டதும் சதாசிவாச்சாரி கத்தினார். நகர்ந்து போங்கள், நகர்ந்து போங்கள் என்று சொன்னார். ஆனால் கீழே சரிவில் 10 அடி தூரத்தில் இருந்த அடிமை வீரர்கள் நகரவில்லை.
சிற்பிகள் வேகமாக நகர அவர்கள் வியந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை நாம் சொன்னது புரியவில்லையோ என்று சதாசிவாச்சாரி கையை ஆட்டி அவர்களை விலக்க, அந்த பாறை மண்ணிலிருந்து மெல்ல அசைந்து துருத்தி கொண்டிருந்த பாறை என்பதால் பளிச்சென்று வலது பக்கம் சாய்ந்தது. பாறை வலது பக்கம் சாய்ந்தது பார்த்தாலாவது அந்த வீரர்கள் விலகி இருக்க வேண்டும். இடதோ வலதோ நகர்ந்திருக்க வேண்டும். அப்படி அல்லாது அவர்கள் சற்று பின்னடைய அந்த பாறை வேகமாக உருண்டு வந்தது. 1 2 3 4 என்று சுழல, எல்லோரும் ஓ என்று கத்த, அந்த வீரர்கள் மேலும் பின்னடைந்தார்கள். சமதளத்திற்கு வந்ததும் அந்த பாறை வேகத்தின் காரணமாக 4-5 முறைகள் உருண்டு ஒரு அடிமை வீரனை நச்சென்று தாக்கியது. அவன் அடிபட்டு கீழே விழ அவன் மீது பாறை புரண்டு ஏறி அழுத்திற்று. அந்த சாளுக்கிய வீரன் உரக்க கத்தினான். சட்டென்று அவனது குரல் அடங்கி போயிற்று. பாறையின் கீழிருந்து விரைவாய் ரத்தம் பரவ ஆரம்பித்தது. வீரர்கள் அலறினார்கள். ஓடி வந்து கடப்பாறையை கொடுத்து பாறையை நெம்பி தூக்க முயற்சித்தார்கள். ஆனால் அந்த பாறையை அசைக்க கூட முடியவில்லை. யானை வந்து பாறையை முட்டு கொடுத்து தூக்க, கீழே அந்த சாளுக்கிய வீரன் உடல் கிட்டத்தட்ட பாதி கூழான நிலையில் இருந்தது. நார்த்தாமலையில் முதல் வேளையில் நரபலி விழுந்தது. சதாசிவாச்சாரி கவலையானார். அவர் கவலையை பார்த்து கல் தச்சு கரணமான கணக்கருக்கு மனதுக்குள் சிறிய சந்தோஷம் வந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.